ஸ்டார்ட் அப் என்ற வேர்டோ என்டர்ப்ரனர் என்ற வேர்டோ இல்லாத காலத்தில் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இது ஒரு மகத்தான பயணம். என் சொந்த ஊர் திருச்சி சாலையில் சூலூரிலிருந்து 7வது கிலோமீட்டரில் அப்பநாயக்கம்பட்டி. அந்த அப்பநாயக்கம்பட்டி புதூரில் பிறந்தவன். ஃபார்ச்சுனேட்லி born in a village. Fortunately, I was poor. Villages are the true universities. There is no theory, it's all practical. Morning to evening, only problem solving. So I was lucky. My father was neither an employee nor an employer. No income. 5 children. My mother 2 எருமைகள் மட்டும் வளர்த்து தினம் 10 லிட்டர் பால், 1 லிட்டர் 1 ரூபாய், 70 ரூபாயில் அனைத்து குழந்தைகளையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் பண்ணி பாம்பே யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணது அந்த ஒரு மகத்தான பெண்மணியின் சாதனை. எந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தாலும் மறைந்த தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் he brought meals to the schools. அவர் அந்த மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இந்த வேலுமணி இன்று உங்கள் முன் நின்று பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. கோயம்புத்தூரில் எனக்கு யாரும் வேலையை கொடுக்கல. 50 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனேன். ஏன்னா எல்லா இன்டர்வியூலும் ஒரே கேள்வி தான் கேட்டான், டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்? வேலையே கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிருந்து வரும்னு தெரியல. 1978 ஒரு டெசிஷன் எடுத்தேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணால் அங்கே ஃப்ரெஷரை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு வேலைக்கு எடுக்கவே மாட்டேன். 25,000 ஃப்ரெஷர்களை நான் வேலைக்கு வச்சுருந்துருக்கிறேன் இந்த கடந்த 25 வருடமாக. ஸோ உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் என்னவென்றால், ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு வேலை கொடுங்கள். அதை விட சிறந்த ஸ்டார்ட் அப்பும் முடியாது, பிஸ்னஸும் முடியாது, சோசியல் சர்வீஸும் முடியாது. அது எல்லாமே ஒன்றா பண்ணோன்னா எம்ப்ளாய் பூவர் ஃப்ரம் வில்லேஜ் ஃப்ரெஷர், அப்புறம் அவருக்கு இங்கிலீஷ் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய பிரச்சனையாக இருந்தது. மார்னிங் டு ஈவினிங் ஒன்லி ப்ராப்ளம் சால்விங். ஸோ வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. 1982 கன்னியாகுமரி டு மும்பை வயா கோயம்புத்தூர் பாம்பேக்கு போனேன். 500 ரூபா கொண்டுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன். 40 வருஷம் அங்கிருந்த பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு 500 ரூபாய் கொண்டுட்டு போனவன் 5000 கோடியோடு திரும்பி வந்திருக்கிறார். அங்கெல்லாம் சொன்னாங்க, இங்கே மார்வாடி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், குஜராத்தி தான் பண்ண முடியும், மிச்சம் இருந்தால் மராட்டிக்காரன் தான் பண்ணுவான், நீ தமிழ்காரன் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நிமிர்ந்து நின்று சொன்னேன், நான் தமிழண்டா. இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்தியாவின் ஜனத்தொகை 10 கோடி அல்ல, 140 கோடி. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் தொழில் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா பெரிய அளவில் பண்ண முடியாது. இந்தியா முழுவதும் பண்ண முடியும். அதுக்கு தான் என்னுடைய ஸ்டோரி. நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவது, ஏழைகள் வெற்றி அடைய முடியும், பணம் இல்லாதவர்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். தைரோக்கேருங்கிற நிறுவனத்தில் 37 வயசு வரைக்கும் எல்லாம் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்ஸு எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன், ஆள வந்தாயா இல்லை வாழ வந்தாயா? ஸோ மனசில் பட்டது ரிஸ்க் எடுக்கணும். 2 லட்சம் ரூபா ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்தது. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் நான் 15 வருஷம் வேலை செஞ்சதுக்கு 2 லட்ச ரூபா ப்ராவிடென்ட் ஃபண்டு கிடைச்சது. அந்த பணத்தை போட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வந்தது
$1 billion ஒர்த் கம்பெனி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன கம்பெனி. இது எப்படி நடந்தது அப்படின்னா ஃபோக்கஸ். ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸ் கிவ்ஸ் சக்சஸ். மணி டசன்ட் கிவ் சக்சஸ். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஃபண்டிங் வாங்கியாச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோன்னு. பஞ்ச் லைன். இஃப் not having money is the only problem, and when you get money that becomes the only problem. புரிஞ்சுதா? பணம் வந்ததுனால பிஸ்னஸ் மெட்டீரியல் நினைச்சுக்காதீங்க. ஐடியா வந்தாச்சா போதும் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. ஐடியாக டெய்லி வரும், ஆயிரக்கணக்கான ஐடியா வரும். பெரிய பில்டிங் கட்டியாச்சுன்னா நாம ஜெயிச்சிருவேன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லை. நிறைய எம்ப்ளாயிஸ் இருந்தால் ஜெயிச்சுக்குவோன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லை. ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். Focus gives success. There are only two kinds of people. One is successful, other could not focus. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவன் பேத்தாலஜி இண்டஸ்ட்ரியவே குலுக்கி எடுத்திருக்கிற 25 வருஷமா. ஃபோக்கஸ். என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். What do you do is not as important as how do you do it. ஃபோக்கஸ். ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கேட்டாங்க, எப்பா நீ கம்பெனிக்கு கடனே வாங்கலையா? கம்பெனி ஹஸ் நெவர் borrowed. Personally I have never borrowed. No investor money has come inside the company. என்ன சார் இங்க கதை விடுறீங்க? Look, that was the journey, most powerful journey. So first you need to focus, you need to be frugal. நிறைய பேர் கேட்டாங்க, சார் இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. எங்கம்மா 70 ரூபாயில் எல்லா குழந்தைகளையும் கடனே வாங்காம வளர்த்துனாங்கன்னா அங்கதான் ஃப்ரூகாலிட்டி என்னன்னு கத்துக்க முடியும். Teach children how to be frugal. I was frugal, my mother was frugal, my wife was frugal. The business became powerful. பகட்டாகவும் கார் வச்சுட்டு பங்களோ வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா தவறு. இன்னைக்கு வரைக்கும் நான் வீடு வாங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? Focus is only business, nothing else. Focus only in one thing. என்டையர் ஹெல்த் கேர்ல நான் ஃபோக்கஸ் பண்ணல, என்டையர் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ணல, என்டையர் டயக்னோஸ்டிக்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணல, என்டையர் பெத்தாலஜியில் நான் ஃபோக்கஸ் பண்ணல, பயோகெமிஸ்ட்ரியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். 15 கிராம் கிளாண்ட் தைராய்டு. இதுவரைக்கும் தைராய்டில் செத்து போட்டாங்கிற ஒரு ரிப்போர்ட் எங்கேயுமே வரல. யாரும் தைராய்டுனால செத்ததில்லை. அதுலேயே $1 பில்லியன் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னா அதுதான் என் ஃபோக்கஸ். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவீங்க. இஃப் யூ டூ மல்டி ஸ்பெஷாலிட்டி, இட் இஸ் a short term security. If you do a single specialty, it's a long term prosperity. So ஒன்று எடுத்து ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா you can be very powerful. In the entire world, India is cheapest in healthcare. In entire India, Thyrocare was the cheapest operator. 25 வருஷம் 40% ப்ராஃபிட்டுக்கு கீழே போகவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரைசிங்ல நிறைய பேர் தப்பு பண்றீங்க, ஓவர் பிரைஸ் பண்றீங்க, பிசினஸ் குரோ ஆகல, உட்கார்ந்துட்டு அழுகிறீங்க. பிரைஸ் இட் லோ. இதுவரை உலகத்தில் எந்த கம்பெனியும் பிரைஸ் குறைவா வச்சதனால தோத்ததாக வரலாறு இல்ல. Focus on 5 things: men, material, machine and methods is management. ஒரு மனுஷன் சும்மா உட்கார்ந்துட கூடாது, வேலையை வாங்கிட்டு இருக்கணும். வேலைக்கு எடுத்து உட்கார வச்சுட்டு வேலையை வாங்க முடியலன்னா தோத்து போயிருவீங்க. வேலைக்கு ஆளே எடுக்கலன்னா தோத்து போயிருவீங்க. ஸோ வேலைக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட அதிகமான ஆள் எடுங்க. எல்லாரையும் பிஸியாக வச்சுட்டு இருங்க.
Men management is the most important one. Machine management. எல்லா லேபிலையும் போய் பாருங்க, 2 மணி நேரம் தான் மெஷின் ஓடும். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு மெஷின் ஓட்டி இருக்கிறேன். ஸ்டாண்டிங் மெஷின் இஸ் a liability and running machine is an asset. நிறைய பேர் காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மெஷின் ஹேஸ் டு ரன் 24 hours. டேக் கேர் ஆஃப் மென், டேக் கேர் ஆஃப் மெஷின் அண்ட் டேக் கேர் ஆஃப் மெட்டீரியல். ₹1 உண்டான மெட்டீரியலும் வேஸ்டாக மட்டும் போகிறதுக்கு விடக்கூடாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் மென், மெஷின்ஸ், மெட்டீரியல், மெத்தட்ஸ். இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ண முடியும். அளவாத்தான் growth வரணும். ஏன் தெரியுமா? சக்சஸ் இஸ் நெவர் அ ப்ராப்ளம். சஸ்டெய்னிங் த சக்சஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ முதல்ல நீங்க பொறுமையா போய் கத்துக்கோங்க. இன்னைக்கு 25 வயசு பையன், 28 வயசு பையன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துருக்கான். ஏன்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஓட்ட முடியலங்கிறான். பஞ்ச் லைன். மாமனாரை பார்ப்பதற்கு முன்னால் பில்லியனர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். மருமகன் வருவதற்குள் பில்லியனராக ஆசைப்படுங்கள். Everything has a time. Success will come on its own if you are focused. மிகவும் மகத்தான ஜேர்னி. தைராய்டு என்ற ஒரு கிளாண்டில் பிஸ்னஸ் பண்ண என்டையர் 25 years, 27 years கிரேட் ஜேர்னி. 600 கோடின்னு சொன்னேன். சார் செக் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. 25% டைல்யூட் பண்ணேன். 25% டைல்யூட் பண்ணேன்னா கம்பெனிக்குள்ளே காசு வாங்கலை, பாக்கெட்டுக்குள்ளே தான் காசு வாங்கினேன். ஏன்னா ₹500 கொண்டுட்டு பாம்பேக்கு வந்தவங்கிட்ட 600 கோடி ஒர்த்து கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு டீல் பண்ணுனா தான் தெரியும்னு டீல் பண்ணினேன். 1 வருஷம் கழிச்சு இன்னொரு பார்ட்டி வருது. அது லிஸ்ட் ஆகும்போது 3600 கோடி லிஸ்ட் ஆச்சு. ட்ரஸ்ட் மீ, you need to be powerful enough. The business has to be powerful enough. இந்த பிஸ்னஸில் என்ன பவர் இருந்தது, இந்த பவர் ஏன் வந்ததுங்கிற சொல்கிறேன். நம்பர் 2, ஃப்ரான்ச்சைஸிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் அப்போ இல்லை, இப்போ நிறையா இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கான்செப்டே இல்லை. எப்படி ஒரு தமிழ்காரன் போய் பீகார்லேயும் பஞ்சாப்லேயும் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு லோக்கல் ஃப்ரான்ச்சைசி, லோக்கல் ஆளை பிடிச்சி நீ வந்து கலெக்ட் பண்ணு பணம், பாதி நீ வச்சுக்கோ பாதி எனக்கு கொடு அப்படின்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்டையே கிரியேட் பண்ணி இந்த கண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் தைரோகேர் பிரான்ச்சை கிரியேட் பண்ணது ஒரு அனதர் கான்செப்ட். 3வது, ஓலா ஊபர் வர வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே இருந்த டாக்ஸி எல்லாம் 4 மணி நேரம் தான் ஓடும், 20 மணி நேரம் நிற்கும். இன்றைக்கி அது 20 மணி நேரம் ஓடுது. அதே மாதிரி தைராய்டு டெஸ்டிங் மிஷின் 20 மணி நேரம் ஓட்டி காட்டி பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிள் கொண்டுட்டு வந்தது ஒரு கான்செப்ட். அமேசான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டிலேருந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா 10 கண்ட்ரீஸில் உங்கள் வீட்டுக்கு எங்கள் டெக்னீஷியன் பிளட் கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவான். இதெல்லாம் இன்னோவேஷன். இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ் வில் மேக் இட் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் லெட் மீ, எனக்குன்னு ஏதாவது டைமர் போட்டிருக்காங்களா? சரி, நான் பேசிகிட்டே இருந்துட்டேன். ரைட், ஜஸ்ட் நெக்ஸ்ட் 2 minutes 3 minutes ஒன்லி. கோவிட் வந்தப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரைவேட் லெபார்ட்டரி பிசிஆர் டெஸ்டிங்க்கு பெர்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லெபார்ட்டரி தைரோகேர் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. எங்கிட்ட கெப்பாசிட்டி 400 டெஸ்ட் பெர் டே இருந்தது. 10 மாதத்தில் 400 பெர் டேயை 40,000 பெர் டே கொண்டுட்டு போயிட்டேன். 10 மாசத்துல. ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேல் பண்ணலன்னா பிஸ்னஸில் ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. ஸோ பண்ணி 1 கோடி டர்ன் ஓவர் பெர் டே இருந்தது, 2 கோடி கொண்டுட்டு வந்தேன். ஷேர் ப்ரைஸ் 450 ரூபா இருந்தது, அது 1300க்கு எகிரிருச்சு. அப்போ பார்த்து யாரோ வந்து கேட்டாங்க, சார் உங்கள் கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. There was an unfortunate event. 6 years back, I lost my wife, the most powerful lady. I think if I have to say, she was the true mother of Thyrocare. I had given only my sperms. Such a powerful lady who made me MSc, she made me PhD, she made me scientist,
She made me entrepreneur. She made me storyteller. She taught me Hindi. She taught me Gujarati. And lost her. Please give a round of applause to this most powerful lady. So when I lost her, I lost interest in doing business. So I thought I should sell the company and I could get a number. ஒரு நம்பர் சொன்னேன், எனக்கு இந்த நம்பர் வந்தால் நான் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு. 1.5 மணி நேரம் தான் ஆச்சு நெகோசியேஷன் டேபிளில். நம்பருக்கு ஒத்துக்கிட்டாங்க. Decision over. Let me tell you, in business you have to take decisions. There are only two kinds of people. One who is successful, other did not take decision. So decision making is important. You can discuss or decide. You can't do both. நம்ம என்ன பண்ற வழக்கம் போல டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ண டெசிஷன் எடுக்கவே முடியாது. எடுத்த டெசிஷன் என்ன? 2021 குழந்தைகளை கேட்காம கம்பெனி வித்துட்டேன். It's very, very important. You need to take decisions. So that was the journey. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன், அந்த பட்டிக்காட்டிலிருந்து ஒருத்தன் 500 ரூபா கொண்டுட்டு பாம்பேக்கு போய் 40 வருஷம் கழித்து 5000 கோடிக்கு ஒரு சிங்கிள் செக் எடுத்துட்டு திரும்பி வந்திருக்கிறேன். உன்னால் முடியும் தம்பி. This successful man has 2 ladies behind. As I said, one was my mother. எனக்கு 25 வயது ஆகும் வரை என்னுடைய உணவு குடலை உயிருடன் வைத்திருந்த என் தாய்க்கும், எனக்கு திருமணமானதிலிருந்து தான் கண் மூடுவது வரை நான் மட்டுமே உயிர் என்று இருந்த என் மனைவி, இந்த 2 பேரும் என்னுடைய வெற்றிக்கு மிகவும் மிகவும் முக்கியமான காரணம். அவர்கள் 2 பேரை சொல்லுவது எதற்காக என்றால், if men are successful, families will prosper. If women are successful, societies will prosper. I am not very happy to see here male domination. Women should be there. Please ensure these women around you are motivated and made successful and become powerful. The society has to become very powerful. Let me tell you, year 2050, India will be the largest economy in the entire world. 500 years back, India was the largest economy. And another 30 years, India will again be the largest economy. 8 billion population is there in the world. It needs 8 million entrepreneurs. 80 லட்சம் entrepreneurs வேணும். ஒவ்வொரு entrepreneurம் 1000 intestine-க்கு ஃபீட் பண்ணணும். அப்பத்தான் world will be a happy place. I am very happy to I have done my business in diagnostics. Now I can diagnose any business. நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் நகர மாட்டேங்குதுன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. எனக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்குது, focus.velu. வேர்டு ஃபோக்கஸை மறக்காதீங்க, வேலு focus.velu@gmail.com. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஏன் நகர மாட்டேங்குதுங்கிறதுக்கு உண்டான ஆலோசனையை இலவசமாக கிடைக்கும். உங்கள் வெற்றி என்னுடைய வெற்றி. நன்றி வணக்கம் சிவராஜா. நன்றி வணக்கம் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல். காட் பிளஸ் யூ. ஆல் த பெஸ்ட். நன்றி வணக்கம்.